வேலூர் மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அம்மா மலிவு விலை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய சிமெண்டை அதிகாரிகள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அம்மா மலிவு விலை சிமெண்ட் திட்டத்தின் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு குறைந்த விலையில் அரசு சிமெண்ட் விற்பனை செய்து வருகிறது. கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் வருவாய் ஆய்வாளர் அளிக்கும் சான்றிதழ் அடிப்படையில் தேவைப்படுபவர்களுக்கு சிமெண்ட் விற்கப்படுகிறது. ஆனால் வேலூர் மாவட்டம் ஆற்காடு, வாலாஜா, திருவலம் பகுதிகளில் அதிகாரிகள் இந்த மலிவு விலை சிமெண்டை போலி ஆவணங்கள் மூலம் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சிவில் சப்ளைஸ் கிடங்குக்கு செல்லும் லாரிகளை சாலையோரம் நிறுத்தி இடைத்தரகர்கள் வண்டிகளில் ஏற்றிச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் ஒரு மூட்டை சிமெண்ட் கள்ளச்சந்தையில் 300 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மா சிமெண்ட் பெறுவதற்காக பலமுறை விண்ணப்பித்தும் கையிருப்பு இல்லை என்று அதிகாரிகள் கூறுவதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் கிடங்கிற்கு கொண்டுவரப்படும் அம்மா சிமெண்ட் பாதியிலேயே விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீடு கட்டுறதுக்காக நாங்கள் சிமெண்ட் வாங்கணும்னு அப்ளை பண்ணியிருக்கோங்க, அம்மா சிமெண்ட்டு. ஆனால் ஆஃபீஸில் போய் கேட்கும்போது இன்னும் சிமெண்ட் லோடு வரலன்றாங்க. நான் பல முறை கேட்டாச்சு. என்னை போல் பல பேரும் அதேமாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சிமெண்ட் வந்த பாடு காணும். சிமெண்ட் இப்போ ஆனால் லோடு அந்த குடோனுக்கு வருதுங்க. ஆனால் இவங்க அந்த வண்டியை பழைய பாதியிலேயே சிமெண்ட்டை டிஸ்போஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அவங்க யாருக்கு தேவையோ அவங்களாம் அந்த சிமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் ஏழைப்பட்டவங்க, நான் கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க. ஒரு மலிவு விலையில் நம்ம சிமெண்ட் வேணும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த சிமெண்ட் வராத கூட நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நம்ம வெளியே வாங்கினா எங்களுக்கு ரேட்டு தான் சிமெண்ட் அதிகமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப மேலும் கடன் அதிகமாகறதுனால சிமெண்ட் வந்த பாடம் வேணும். ஆனால் சிமெண்ட் கவர்மெண்ட் மூலியமாக வருதுங்க. ஆனால் குடோனுக்கு நேரடியாக வரலைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பாதி வயலில் அந்த லாரியை மடக்கி அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட யாருக்கு கமிஷன் கொடுக்குறாங்களோ அவங்க போய் அந்த சிமெண்ட் பொருளாக போய் சேர்ந்துதுங்க. அம்மா சிமெண்ட் விற்பனையில் முறைகேடு நடப்பதாக தந்தி தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பாகி வரும் நிலையில் அதன் எதிரொலியாக வேலூர் மேல்விஷாடம் பகுதியில் இயங்கி வரும் சிமெண்ட் கிடங்கிற்கு அவசரமாக அம்மா சிமெண்ட் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த சிமெண்ட் கிடங்கு இதுநாள் வரை இடைத்தரகர்களின் கைவசம் இருந்தது உறுதியாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அம்மா சிமெண்ட் விற்பனையில் முறைகேடு நடந்திருப்பதாக வரும் தகவல்களில் உண்மை இல்லை என்று தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தந்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் முறைகேடு தொடர்பாக ஏதேனும் புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அப்படி எங்கே நடந்ததா தகவல் இல்லை. அது தவறான தகவலாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் கவனத்தில் மேற்கொள்கிறோம். இனிமேல்பட்டு அந்த மாதிரி தவறு நடப்பவர்கள் நிச்சயமாக கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த அம்மா சிமெண்ட்டை பொறுத்தவரையிலும் குறிப்பாக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது சின்ன வீடு கட்டுறதுக்காக தான் 200 சதுர அடி வீடு 700 சதுர அடிக்குள்ளே இருக்கிற வீடு கட்டுகின்ற பயனாளிக்கு தான் கொடுப்பதாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு எந்தவித தங்குதடை இல்லாமல் கொடுப்பதற்கு அரசின் சார்பாக முழு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அப்படி இருந்தாலும் நாங்கள் யார் அந்த அதிகாரி என்றெல்லாம் கண்டுபிடித்து அவருக்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தக்க தண்டனை வழங்கப்படும்.